இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட என்ன பேச போறாருன்னு நீங்க ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பைபிள் எடுத்து இன்னைக்கு நான் வாசிக்கிறது கூட நீங்களும் சேர்ந்து வாசிங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்க போற அதிகாரம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 40வது வசனம் வரை. அப்புறம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 18வது வசனம் வரை. இந்த 2 அதிகாரத்துலேயும் நம்ம 2 விதமான மனுஷர்களை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று வந்து இத்தியோப்பிய ராஜாத்தியோட மந்திரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து பவுல், ஆல்சோ நோன் அஸ் சவுல், அவங்கள பற்றியும் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 2 அதிகாரமே நம்ம பார்க்கும்போது 2 விதமான மனுஷங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து இத்தியோப்பிய ராஜாத்தியோடைய மந்திரி பற்றி பார்க்குறோம். இன்னொன்று வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, சவுல், ஆல்சோ நோன் அஸ் பவுல், அவங்கள பற்றியும் நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒருத்தங்க வந்து ஜெருசலேம் வந்ததே கடவுளை வர்ஷிப் பண்ணுறதுக்காக தான் ஒருத்தர் வந்திருக்காரு. பவுல் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. அவங்கள துன்பப்படுத்தி அடித்து அந்த மாதிரி ஒரு மனுஷரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான மனுஷர்களும் எவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட கர்த்தர் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட இந்த ப்ரோக்ராம் பார்க்கல நிறைய பேர் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். கொஞ்சம் பேர் வந்து நம்ம பைபிள் வாசிப்போம், சர்ச்சுக்கு போவோம், ப்ரே பண்ணுவோம். ஆனாலுமே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்ம கர்த்தர் கூட கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், ஒவ்வொரு விஷயம் இருந்தாலும் எனக்கு கடவுள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இத்தியோப்பியர் மந்திரி கூட ஜெருசலேமில் வந்து ப்ரே பண்ண தான் வந்திருக்காரு. ஆனாலுமே அவருக்கு கிறிஸ்துவனா யாருன்னு கூட அவருக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோம். கொஞ்சம் பேர் வந்து கடவுள்னா யாருமே கிடையாது இந்த உலகத்தில், ஒரு ட்ரூ காடே கிடையாது, அவர்னா யார் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். சவுல் மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறாரு. நம்ம பைபிளில் கூட ஒரு வசனம் பார்க்குறோம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எவ்வளோதான் பாவியாக இருந்தாலுமே, எவ்வளோதான் நம்ம கடவுளை கஷ்டப்படுத்தியிருந்தாலுமே, கிறிஸ்து இயேசு நமக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காது. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் கிராஸில் வந்து பிளட் ஷெட் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் அவருக்கு அவ்வளோ அன்பு. ஸோ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், நான் இவ்வளோ சின்ன வயசுலேருந்தே நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆனாலுமே எனக்கு கடவுள் கூட ஒரு கனெக்ஷனே இல்லையே, நான் கடவுள் என்கிட்ட பேச மாட்டேக்காரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைனா கொஞ்சம் பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்குறீங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் எனக்கு கடவுள்லாம் இஷ்டமே இல்லை, அவர் யார், அப்படி ஒருத்தர் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சாப்டர் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார், உங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கார். வாங்க நம்ம வசனத்தை போய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்த காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவர் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் இரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளை குறித்து உமக்கு தெரியுமா என்றான். இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து பிலிப்கிட்ட பேசி, நீ போய் அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய வசனம் நம்ம டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் மூலமாக டிஃப்ரெண்ட் பீப்புள் மூலமாக நம்மள்ட்ட வரும். ஆனால் நம்ம வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது கூட கர்த்தர் வந்து பிலிப்கிட்ட சொல்லி, நீ போய் எத்தியோப்பிய ராஜாட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிலிப்புமே அதை கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட போய் பேசினார். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட டிஃப்ரெண்ட் பீப்புள் நம்மள்ட்ட வந்து பேசலாம். நிறைய டைம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ யாரோ பேசுகிறத நம்மளுக்கு கேட்டு அது உங்கள் வாழ்க்கையை டச் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரு மெசேஜ் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையை டச் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்போது கர்த்தரை அக்செப்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பைபிளில் இன்னொரு வசனம் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான்
பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தர் வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்கிற கதவை தட்ட தான் போகிறாரு, உள்ளே விடுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வசனத்தை கேட்கும் போது நம்ம அந்த வசனம் உங்களை டச் பண்ணும்போது, இல்லை ஏதாச்சும் ஒரு மெசேஜ் உங்களை டச் பண்ணும்போது, ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களை டச் பண்ணும்போது, அப்போவே நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்து, கர்த்தர் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க, எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வருவார். அப்போ போய் நம்ம ஐயோ இது வேற யாருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட தான் பேசுது அப்படின்னு இருக்கும்போது நம்ம கர்த்தரை வந்து ரிசீவ் பண்ணணும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே. நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து பேசுவார். நம்ம அடுத்த வசனம் பார்ப்போம். வசனம் 30வது வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளில் கருத்து உமக்கு தெரியுமோ என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை கேட்டுக்கொண்டான். அவன் வாசித்த தேவாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியினே போனான். இந்த வசனம் பார்க்கும்போதோ, வசனம் 38 39வது வசனம் பார்க்கும்போது அந்த மந்திரிக்கு அவ்வளோ ஆசை, எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வேணும், எனக்கு வந்து பேப்டிசம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போவுமே பிலிப் வந்து சொல்கிறது நம்ம பார்க்குறோம், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். நம்ம வாழ்க்கையிலுமே அப்படி தான். நம்ம வந்து பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்க போகிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசமாக இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரே கொடுப்பார். நம்ம பைபிளில் இன்னொரு வசனம் பார்க்குறோம். லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நம்ம கர்த்தர்கிட்ட வந்து எனக்கு இன்றைக்கே பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். நிறைய டைம் நம்ம வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருப்போம், ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருப்போம். ஆனாலுமே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களை நிரப்புவார். எனக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. என்னோடய ஹஸ்பண்ட் சாம் வாழ்க்கையில் நடந்தது. சாம் ஷேரன் 2 பேருமே எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனாலுமே கர்த்தர் ஃபஸ்ட்டு வந்து ஷேரனை தான் நிரப்புனார். சாமுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, இன்னும் அந்த தாகம் வர வர, ஏசப்பா எனக்கு வேணும், இந்த ஹோலி ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு கேட்க தான் காட் வந்து சாமுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் சில பேருக்கு உடனே கிடச்சிரும். சில பேருக்கு கர்த்தர் வந்து, இல்லை என் கூட நீ இன்னும் நெருங்கி வா, இன்னும் என்கிட்ட பேசு, என் கூட இன்னும் நீ க்ளோஸ் ஆகு, அப்போ நான் உனக்கு ஆவியானவர் கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்வார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம கேட்க அந்த தாகம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையுமே பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். இதே மாதிரி தான் நம்மளுமே ஒவ்வொரு நாளுமே கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, எனக்கு ஆவியானவர் வேணும், எனக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் என் வாழ்க்கையில் வேணும், இந்த ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் தான் என்னால் இந்த வாழ்க்கையில் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுப்பார். நம்ம அடுத்த வசனம் பார்ப்போம். வசனம் 40வது வசனம்.
பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசேரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். இந்த வசனம்லாம் நம்ம பார்க்கும்போது இத்தியோப்பிய ராஜாவுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்தோடனே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே வரும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சந்தோஷப்படும். we will be filled with the joy of the spirit. ஸோ நம்மளுமே பரிசுத்த ஆவிக்காக கேட்கும் போது கர்த்தர் நம்மளை நிரப்பும் போது ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இந்த உலகத்து காரியத்துக்காக ஒன்றுமே வராது, இந்த உலகத்தினால ஒன்றுமே வராது. அவர் கொடுக்குற சந்தோஷம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷம் நீங்கள் பெறுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க அப்படி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம இப்போ அடுத்த வசனம் பார்க்குறோம். 9வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கித் திகைந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணுகிற மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். நம்ம இந்த வசனம் பார்க்கும்போதும் வசனம் 10, 11, 12வது வசனம் பார்க்கும்போது அனனியா அப்படின்னு ஒரு தேவ மனுஷனை வந்து கர்த்தர் வந்து போய் சவுல்கிட்ட பேசு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் நம்மள்கிட்ட வந்து கர்த்தருடைய அன்பை நம்ம கூட பகிர்ந்துருக்கலாம், இல்லைனா கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்மள்கிட்ட சொல்லியிருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே எவ்வளோதான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பாக இருக்கிறார். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே, இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோமே, கர்த்தர் எப்படி என் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலுமே இந்த ஸ்டோரி வாசிக்கும் போது நமக்கு தெரியுது, சவுல் என்பவர் அவ்வளோ கிறிஸ்டியன்ஸை அவ்வளோ அடித்து துன்பப்படுத்த ஒரு மனுஷருக்கு மேலே கர்த்தருக்கு அவ்வளோ அன்பு இருக்கும் போது நம்ம மேலே கர்த்தருக்கு கண்டிப்பாக அதே அளவுக்கு நம்ம மேலேயும் கர்த்தருக்கு அன்பு இருக்கும். நம்ம பைபிளில் மத்தேயு 18வது அதிகாரம் 10 முதல் 14வது வசனம் வரைக்கும் ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். அந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு மேய்ப்பர் பற்றி போட்டிருக்கு. அந்த ஒரு மேய்ப்பருக்கு வந்து 100 ஷீப் இருந்தால் கூட, 100 ஆட்டுக்குட்டிகள் இருந்தால் கூட, ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போனால் கூட அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி அந்த மேய்ப்பர் போவார் அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருந்தால் கர்த்தர் எப்படி என் மேலே அன்பு செலுத்துவார், என்னெல்லாம் கர்த்தருக்கு ஞாபகம் கூட இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஸ்டோரி நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, 100 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் காணாமல் போனால் கூட கர்த்தர் அந்த ஒருத்தரை தேடி தான் வருவார். இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கடவுள்கிட்டருந்து இவ்வளோ தூரமாக இருக்கே, நான் அவ்வளோ தூரமாக போயிட்டேனே கடவுள்கிட்டருந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்காரு. இந்த உலகத்துக்கு வந்ததே கர்த்தர் உங்களுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி கர்த்தருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிற போது, எனக்கு கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் ஆவியானவர் உங்களை நிரப்புவார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். எனக்கு இந்த வசனம்லாம் வாசிக்கும் போது ஒரு கதை ஞாபகம் வருது.
ஒரு சிட்டியில் ஒரு நைட் 10 o'clock போல் ஒரு காரில் ஒரு மனுஷர் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அப்போது அந்த மனுஷர் வந்து, எனக்கு கர்த்தர் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் என்ன பேசினாலும் நான் உங்களை ஒபே பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர்கிட்ட அவர் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணார். அப்போ கர்த்தர் வந்து அவர்கிட்ட வந்து, நீ போய் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டி ஒரு பால் பாக்கெட் வாங்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனுஷர் வந்து, எதுக்கு கர்த்தர் பால் பாக்கெட் வாங்க சொல்கிறாரு? சரி பரவாயில்ல, நான் வாங்குகிறேன், என்னவா இருந்தாலுமே மில்க் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தர் வந்து, நீ டிரைவ் பண்ணிகிட்டே போ, ரைட் சைடில் ஒரு வீடு வரும், அந்த வீட்டில் நிப்பாட்டி நீ இந்த பால் பாக்கெட்டை போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மனுஷருக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஐயோ, நைட்டு 11 o'clock 12 o'clock போல் டைமில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, கடவுளே இப்போ போய் எல்லாரையும் எழுப்பி இந்த பால் பாக்கெட்டை கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவர் நினச்சாரு. ஆனாலும் கர்த்தர் திருப்பி சொன்னதுனால அவர் போய் அந்த வீட்டில் தட்டி அந்த பால் பாக்கெட்டை போய் கொடுத்தாரு. அந்த வீட்டை தட்டினோடனே வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தங்க எந்திச்சு வந்து இந்த பால் பாக்கெட்டை ஒன்றுமே சொல்லாமல் கையிலேருந்து இந்த பால் எடுத்துகிட்டு போய் ஓடி போய் உள்ளே அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் கொடுத்தாங்க. அப்போது அந்த மனுஷர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒய்ஃப் கையில் ஒரு சின்ன பேபி அவ்வளோ அழுதுட்டு இருந்துச்சு. இந்த ஃபேமிலியில் அவ்வளோ ஒரு புவர் ஃபேமிலியாக இருந்ததுனால அன்னைக்கு அவங்களால அந்த பேபிக்கு பால் கூட வாங்க முடியல. இந்த சிச்சுவேஷனில் கர்த்தர் வந்து அந்த மனுஷரை அனுப்பி பால் வாங்கி கொடுத்தாரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட அன்னோன் பீப்புள், நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அன்னோன் பீப்புள் நம்மள்கிட்ட வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, நம்ம கர்த்தருடைய அன்பை நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வாங்க. எல்லாமே கர்த்தர், காட் வாண்ட்ஸ் டு ஷோ ஹிஸ் லவ் ஆன் யூ. அதுக்காக தான் கர்த்தர் இப்படி பண்ணுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும்போது, கர்த்தர் எனக்கு இதெல்லாம் பண்ணதுக்காக நன்றி, என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்போவுமே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்போவுமே இருப்பார். இப்போ நம்ம அடுத்த வசனம் பார்ப்போம், 13வது வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். இந்த வசனம் பார்க்கும்போதும் இதே மாதிரி தான் எத்தியோப்பிய மந்திரிக்கும் நடந்திருக்கு. எத்தியோப்பிய மந்திரி ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்புறதுக்காகவே கர்த்தர் வந்து பிலிப் அனுப்பினார். அதே மாதிரி தான் சவுல் ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பும்படிக்கு கர்த்தர் வந்து அனனியாவை அனுப்பினார். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பணும்னு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம பண்ண வேண்டிய காரியம் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். எப்போவுமே எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்மளை ஆவியால் நிரப்புவார். நம்ம பைபிளில் இன்னொரு வசனம் பார்க்குறோம், ரோமர் 8வது அதிகாரம் 39வது வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலக்குள்ளே நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே, கர்த்தர் எப்படி என் மேலே அன்பு செலுத்துவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி, ரோமர் 8வது அதிகாரம் 39வது வசனத்தின்படி, என்ன ஆனாலும் நத்திங் கேன் செப்பரேட் யூ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். நீங்களும் இப்படி நினச்சிட்ருக்கலாம், நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேனே, நான் கடவுளை கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட, ரோமர் 8வது அதிகாரம் 39வது வசனத்தின்படி, நத்திங் கேன் செப்பரேட் யூ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வாசித்த இந்த ஸ்டோரிஸை நம்ம நம்பி நம்மளுக்கு இன்றைக்கி பரிசுத்தாவி வேணும், எத்தியோப்பிய மந்திரி மாதிரியும் சவுல் மாதிரியும் எனக்கு பரிசுத்தாவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் பரிசுத்தாவியால் நம்மளை நிரப்புவார்.
ஏசப்பா இந்த இறை வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்கள் கரம் இருக்கட்டும் சுவாமி. லெட் தெம் பி ஃபில்ட் வித் யோர் ஹோலி ஸ்பிரிட் ஃபாதர். லெட் தெம் பி ஃபில்ட் வித் யோர் ப்ரெசன்ஸ் ஃபாதர். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உங்கள் பிரசனத்தை உணர்த்தோம் சுவாமி. லெட் தெம் பி ஃபில்ட் வித் த ஜாய் ஆஃப் த ஸ்பிரிட் ஃபாதர். எப்போவுமே உங்கள் சந்தோஷத்தால் அவங்கள நிரப்புங்க சுவாமி. நீங்கள் எப்படி எத்தியோப்பிய மந்திரிக்கோ எப்படி சவுலுக்கோ நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்புறீங்களோ அதே மாதிரி fill each person watching this program with your Holy Spirit, Father. Let them be blessed, Lord Jesus. Let them have ஒரு குறை ஒன்றுமே இருக்கக்கூடாது சுவாமி. எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, எனக்கு ஃபினான்ஷியலாக இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது சுவாமி. லெட் தெம் பி ஃபில்ட் வித் யுவர் ஸ்பிரிட் ஃபாதர். ஒவ்வொருத்தரும் இந்த ஆவியால் நிரம்பி இருக்கும் போது லெட் தெம் ஷோ த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் டு தி அதர்ஸ் ஃபாதர். அவங்க ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து எனக்கும் இதை மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஏசப்பா இந்த இறை வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆவியானவரால் நிரப்ப போகிறார். நீங்கள் பண்ண வேண்டியது கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமனிட்டி மேட்டர்ஸ் எபிசோட் 3. அவங்க எல்லாரையும் திருப்பி சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஹியூமனிட்டி மேட்டர்ஸ் 1 and 2 பார்த்துட்டு அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ், அவ்வளோ ப்ளெஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் என்னோடய டீமுக்கும் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டும் நாங்கள் வாசிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் சிஸ்டர், இப்படி பண்ணுங்கள் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த எபிசோட்லேயும் நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பார்க்க போகிறோம். நிறைய டைம் நம்ம இவங்களை பார்த்து யோசிச்சுருக்கோம், ஐயோ பாவமாக இருக்காங்களே, இவங்களுக்கு இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிலாம் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன், அவங்கள மாதிரி டேலண்டட் நான் யாரையும் பார்த்ததே இல்லை. நானே பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன். என்ன இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியுதே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அவங்களாம் யார் அப்படின்ட்டு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எவ்வளோ அழகான ஒரு உலகத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அதை ரசிக்கிறோம். அது இயற்கையாக இருக்கட்டும், வண்ணங்களாக இருக்கட்டும், நம் கூட பழகிய நண்பர்களாக இருக்கட்டும், இன்னும் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பார்க்கணுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில மக்கள் எப்போதுமே இருளிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளிச்சத்தில் இருக்கிற நம்ம இருளுக்கு போகும்போது தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்கு இவ்வளோ பெரிய உலகத்தில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. பொதுவாகவே பார்வை திறன் குறைந்தவர்கள் என்று சொன்னாலே நம்ம எல்லாரும் நினைக்கிறது அவங்க பாவம், அவங்களால எதுவும் செய்ய முடியாது, பிச்சை எடுப்பாங்க, யாராவது நம்பி தான் வாழணும், படிப்பறிவு இல்லாதவர்கள், இப்படி தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் பார்வை திறன் குறைந்தவர்களுடைய மறுபக்கம் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களோட தைரியம், அவங்களோட விடாமுயற்சி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா அவங்க முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் தோணும். யாராவது ஒரு சிலர் இப்படியெல்லாம் பார்வை திறன் குறைந்தவர்களை பற்றி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். இன்றைக்கி வந்திருக்கிற விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஹை போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க, நிறைய பேர் அவங்க ஓன் தொழில் செஞ்சு
அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹியூமனிட்டி மேட்டர்ஸ் எபிசோட் 3 இவங்க கூட தான். ஹலோ, உங்கள் எல்லோரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி தான் கடவுள் இந்த சூழ்நிலை கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட நிறையா நான் கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். நிறையா சமுதாயத்தில் நிறைய பேர் உங்கள்கிட்ட நிறையா கற்றுக்கணும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறீங்களா? வணக்கம். வாசித்தலை சுவாசித்தல் என்கின்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை, தேசிய பார்வையற்றோர் சம்மேளனத்துக்கு நான் எழுதி அனுப்பிய கட்டுரையும் ஒரு சுருக்கமான பகுதி. இதில் ஆண்டாள், மாணிக்க வாசகர், விவேகானந்தர், கடைசியாக பெரியார் 4 பேரை பற்றி தான் எழுதினேன். நார்மல் பீப்புள் என்னென்னலாம் ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்க்குறாங்களோ பண்ண முடியுதோ அது எல்லாமே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ ஆடியோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் கூட பண்ண முடியும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும், ஜிமெயில் யூஸ் பண்ண முடியும், யூடியூப் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே ரீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரிண்டட் புக் இருக்குது, அதை விசிலி சார்ஜர்னால படிக்க முடியாது. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்தால் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ரீட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ நான் கரன்சி எனக்கு ஜஸ்ட் நான் கேமரா முன்னாடி இப்போ நான் கரன்சியை வச்சேன் அப்படின்னா 20 ரூபீஸ்ன்னு சொல்லிவிடும். ஸோ இந்த மாதிரி கரன்சி ஃபைன் பண்ணிக்க முடியும். அதாவது ஏதோ அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டோம், திருப்பி பேக் வர்றதுக்கு என்னென்னா ஆள்காட்டி விரல் அதை வச்சு அப்லேருந்து டவுன் ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே வந்துடும். அதே மாதிரி ஆப்ஸ்குள்ளே போகிறதுக்கு 2 விரலை வச்சுட்டு மேலே தூக்கி விட்டிங்கன்னா ஆப்ஸ்குள்ளே போயிடும். ஆல் மூவிஸு அதெல்லாம் ஆப்ஸு, கூகுளு, ஈஸ்பீக் என்ஜினு, இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. இப்படி தான் நாங்கள்லாம் என்விடியோ சாஃப்ட்வேரு, டாக் பேக்கு இப்படி தான் நாங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். மேம் தேங்க்யூ. இப்போ நீங்கள் எதாவது சொல்லுங்களேன், நான் டைப் பண்ணுறேன். ஷில்பா, HILPA. அவ்வளோதான், ஷில்பான்னு டைப். மோட்டருக்கு போய் நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், உன்னால் முடியுமா அப்படின்னாரு. உனக்கே பார்வையே இல்லையே, நீ எப்படி இதை செய்வ அப்படின்னாரு. இல்லையா, இந்த தொழிலில் தான் நான் 20 வருஷமாக இருந்தேன், இதில் A to Z எனக்கு தெரியும், அதில் நான் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னேன். சரி, அப்படின்னா இதை நீ செஞ்சேன்னா நான் லோன் வாங்கி தரேன்னு சொன்னார். அதே மாதிரி நான் போய் என்னுடைய தொழில் ரீதியாக அதை பிரித்து கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்தேன். அப்படியே அசந்துட்டார். அது எப்படி உங்களுக்கு தெரியுது பிடிச்சி பண்ணுறது? இந்த ஒயர் இருக்குங்க, இந்த ஒயர் வச்சு ஒரு பாயிண்ட்டாக முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க மேடம். கட் பண்ணி வச்சுட்டு இது ஜாயின் பண்ணி இப்படியே இப்படி போட்டு அந்த சேரோட ஃப்ரேம் எப்படி மெத்தட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க மேடம். எங்கெங்கே ஆஃபீஸு, இந்த மாதிரி காலேஜஸு, வீட்டில் ஹவுஸ் இப்படி சொன்னாங்கன்னா ஒரு ரேட்டுக்கு அந்த ஃப்ரேம் பொறுத்து நாங்கள் வாங்குவோம் மேடம். ஓ சரி. என்ன வேலை பார்க்குறீங்க? பாட்டு கச்சேரி வண்டி வச்சுருக்கோம். ஓஹோ, வாடகை வண்டி தான் ஓட்டுறாங்க. பாட்டு கச்சேரி எங்கே நடத்துவீங்க? எங்கே ஒரு ஊருக்கு ஒரு பக்கம் போகும், ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகும். நீங்கள் அவங்களுக்கு கச்சேரி நடத்துகிற பாடகர். ஓஹோ, இப்போ 18 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேடை கச்சேரி கிட்ட போவோம், கிடைக்கலாம் அதெல்லாம் ஒரு ஊர் பிடிச்சி. நான் அந்த ஓல்டு 10th படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமியில் ஆழ்வார்பேட்டையில் டிப்ளமா கோர்ஸ் படித்து முடித்தேன். இப்போ மியூசிக் டீச்சராக படித்து முடித்தேன். நான் இந்த கொருக்குப்பேட்டை, அடையாறு, அபயகம் இந்த இடத்துலங்கள வேலை செய்தேன். சாண்டி பாமா ரீ மா பாடி சரி பாட்ட பாப்பாடி பாமா பாடி பாமா பாடி சரி மாறி சாணி பாமாரி மா பாடி சரி சாணி பாமா ரீ மா பாடி சரி பா. நிறைய பேர் சமுதாயத்தினால காயப்பட்டிருப்பீங்க. அவங்க தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா தெரிஞ்சு கூட பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எது கேட்குறோன்னா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. மேடம், நான் சின்ன வயசாக இருக்கும்போது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாளையங்கோட்டை ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன். அப்போ என்னை ஒரு 3 பேர் போயிட்டுருந்தோம். அப்போ ஸ்டேஷனுக்கு உள்ளே வருவாங்கள மக்கள், அது எனக்கு அப்போ அவங்க சொன்னாங்க, போகும்போது இவங்கள பார்த்துட்டு போகிறோமே அப்படின்னு. அது இன்ன வரைக்கும் அது குத்திட்டு வராங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லோரும் நல்லா கூப்பிடுறாங்க. நானும் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், முடிச்சிட்டேன். எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சால் கூட
அன்னைக்கு அந்த பட்ட வடு என்னமோ தெரில, இன்றைக்கும் மறக்க முடியல. மேடை நிகழ்ச்சி நடத்தும் போது எங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இல்லை, ஒரு ஆட்டோமேட்டிக் ஓடிடும். இந்த வண்டி ரோட்டில் பாடிட்டு போகும்போது எங்களுக்கு உதவி செய்யாட்டா கூட பரவாயில்ல, நிறையா தண்ணி அடிச்சுட்டு வந்து ரொம்ப எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடுறான், அவன் அதை பாடுறான் இதை பாடுறான்னு ரொம்ப குறைச்சி கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன். நமக்கு தொழில் கிடைக்காதனால இது பண்ணுறோம், மேடை நிகழ்ச்சி காட்சி போக மாட்டோம். அதனால தான் இது வந்து பண்ணுறோமே, ரொம்ப தொந்தரப்பட்டாங்க, வருத்தமாக இருக்கும் அப்பப்போ. மேடம், ஊதுபத்தி கொண்டு போகும்போது 10 கடை ஏறி இறங்கினா 2 கடை தான் வாங்குறாங்க. பாக்கியெல்லாம் இருக்குமா வேண்டாம் வேண்டாமன்றதை சொல்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எப்படி இருந்தாலும் பிறருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. கடன் வாங்கிட்டு தரமாட்டேன்றாங்க. நாங்கள் என்ன தான் படித்து முன்னேற்றி எல்லா வேலைக்கு வந்துடுறோம். ஆனால் திருமணம்னு வாழ்க்கையில் வரும்போது கண்ணு தெரியாதன போய் கல்யாணம் முடிக்கிறதா அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கெல்லாம் வர்றதில்லை. வருகிற சமுதாயத்தில் வந்து பார்வையற்றவருக்கும் வாழ்க்கை கொடுக்கணும். அவங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாழ்க்கை வரணும். ஆனால் பார்வை மட்டும்தான் இல்லை, மனம் இருக்குது, குணம் இருக்குது, அவனால் வச்சு காப்பாற்ற முடியும், எல்லாம் இருக்குங்க. பொது இதில் பார்த்திங்கன்னா தனியார் அரசு பேருந்துகளெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சில சீட்டெல்லாம் ஒதுக்கி இருக்குங்க. உங்களுக்குன்னு தனியாக சீட் இருக்கு? இருக்குது, முன்னாடி இருக்குது, பின்னாடி பின்னாடி இருக்குது. வச்சுருக்காங்க. அவங்க கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. கேட்டாலும் சொல்கிறது எந்திரிக்க மாட்டேன்றாங்க. அப்போ நீங்கள் எப்படி நின்றுட்டே வருவீங்களா? ஆமாம் மேடம், மேலே கம்பி பிடிச்சிட்டு. ஆமாம். பார்வை மாற்றுத்திறனாளிங்கிறனால இங்கே தனியாக வந்து ரோடெல்லாம் வந்து கிராஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பஸ் நம்பரெல்லாம் வந்து தெரியாது இப்போது. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது கிட்ட நம்ம பஸ் நம்பர் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க பஸ் வந்த உடனே போயிடுவாங்க. ஸோ பக்கத்தில் நாங்கள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க வாக்கில் போயிருப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, பக்கத்தில் யாராவது வரும்போதெல்லாம் கேட்டு அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டைம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கம் அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ சமூகத்தில் வந்து இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு இனி வரல. அது வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்களாம் வீட்லேயே இருக்க வேண்டியது தானே, இங்கே வர்றீங்க, ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு தான் ட்ரெயின். ஓ, நீங்கள்லாம் ட்ரெயினில் பிச்சை எடுக்க வேண்டியதான்யா, ஏன் வியாபாரம் பண்ணுறான்னா, வியாபாரம் பண்ணுற வியாபார பொருளையே வந்து பப்ளிக் வந்து பிடிங்கிட்டு போகிறாங்க. அதாவது மக்கள் வந்து எங்கள் மக்கள் வந்து ஊதுபத்தி வியாபாரம், கர்ச்சீப்பு, பாஸு போடுற கவர் இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த கவரை எங்கள் பார்வையற்றவர்கள் தயவு செய்து வாங்குங்க. ரெண்டாவது இந்த ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே வந்து எபிசோட தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க சப்போர்ட்காக ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்று பிக்சர்ஸ் அனுப்புங்க, இல்லைனா வீடியோஸ் அனுப்புங்க, இல்லைனா இமெயில் அனுப்புங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எபிசோடை ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாமே, இந்த மாதிரி மக்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படிலாம் அவங்க பார்ப்பாங்க. எப்போவுமே நீங்கள் எல்லோரும் நன்மை செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இரு. ஏழை குழந்தைங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில் புது துணியே போட்டதில்லை. இவங்களை போல உள்ள பல குழந்தைங்க புது துணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் தினேஷ். மற்ற பசங்களை போல் புது துணி போடணுன்னு ஆசை தான். ஆனால் எனக்கு அப்பா இல்லை வாங்கி தரத்துக்கு. எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிடுவாங்க. புது ட்ரெஸ் நான் கேட்டோன்னே எங்கள் அம்மா புது ட்ரெஸ் வாங்கி தரத்துக்கு காசு இல்லைடா, பழைய ட்ரெஸ் இருக்குது அது போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பழைய ட்ரெஸ் போட்டுனாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க. நான் பழைய துணி போடுறதால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை உதவக்கூடிய ஒருத்தர். இவங்களை போல உள்ள பல குழந்தைகளை கண்டறிஞ்சு உதவி செய்கிற வழியை சீஷா தொண்டு நிறுவனம் அறியும். ஆனா உங்க உதவி இல்லாம எங்களால் இதை செய்ய முடியாது. 500 ரூபாய்ங்கிற சிறிய தொகையால நீங்க ஒரு குழந்தைக்கு புது துணியை வழங்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 044 6666 0000 என்ற எண்ணை அழையுங்கள். வாழ்வு கொடுப்போம் வாங்க, சீஷா மூலமா. அண்ணா நீங்கள் மேலே போங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சரி சரி சீமா. ஓகேண்ணா. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே, காலைல கால் பண்ணியிருந்தீங்க, எடுக்க முடியல. என்னப்பா இப்போல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்ட, ஃபோனே எடுக்கிறதில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, காலையில் ஆஃபீஸ் சாரி டென்ஷன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஏய் காலைல உன்னையும் வைஃபையும் டிவியில் பார்த்தம்பா. டிவியில் வர அளவுக்கு பெரிய லைட்டியா நீ? ஓ அதை கேட்குறீங்களாண்ணே. இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே. ஓ வெட்டிங் டேவா? ஹாப்பி ஆனிவர்சரிடா. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பிறந்தநாள் வாழ்த்துன்னு டிவிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரியா? ஜீசஸ் கால்ஸ் டிவி ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணியிருக்கேனே, அதனால எங்கள் 2 பேர் ஃபோட்டோ வந்திருக்கோம். டிவி ஸ்பான்சர்னா அது என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா என்ன? அதாவதுண்ணே, நம்ம வெட்டிங் டே மாத்திரம் இல்லை, பர்த்டே, ரிட்டையர்மெண்ட் டே, டெத் ஆனிவர்சரி, ஜாப் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, இப்படி எல்லாத்துக்குமே ஜீசஸ் கால்ஸ் டிவி ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணலாம். அதனால நமக்கு என்னடா யூஸ்? என்ன யூஸா அண்ணே? ஒரு டிவி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம ஜீசஸ் கால்ஸ் டிவி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணதுனால டாக்டர் பால் தினகரன் நமக்காக ப்ரேயர் பண்றாரு. இதுதானே பெரிய பிளெஸிங். ஓ அப்படியா? நெக்ஸ்ட் வீக் என்னுடைய பர்த்டேவும் வருது. அப்போ நானும் டிவி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணலாமா? அண்ணே கிடைக்கிற பிளெஸிங்கை மிஸ் பண்றாதீங்க. பக்கத்துல இருக்க ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயருக்கு உடனே போங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டேய் இப்போ நான் உடனே போறேன் தம்பி. அன்பான நேயர்களே, உங்கள் பிறந்த நாள், வேலையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெறும் நாள், திருமண நாள், புதுமனை புகுவிழா போன்ற சகல வைபவங்களிலும் உங்கள் அன்பானவர்களுடைய விசேஷ நாட்களிலும் தினகரன் குடும்பத்தினரின் பிரார்த்தனையை பெற்று உங்கள் புகைப்படத்தோடு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கிட முன் வாருங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கும் போது அதன் மூலம் ஆசீர்வாதம் பெறும் ஒவ்வொருவரையும் நினைத்து தேவாதி தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பது 100 மடங்கு உறுதி. மேலும் விவரங்களுக்கு 9500127277 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வில் செழிப்பை ருசித்து மகிழுங்கள்.